அனைவருக்கும் வணக்கம். ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம். இது சாதாரணமான பழமொழி இல்ல. தமிழ்நாட்டினுடைய சரித்திர வரலாற்றை நிகழ்த்தி காட்டிய ஒரு அருமையான பழமொழி. இந்த பழமொழியின்படி தான் கடந்த 80 ஆண்டுகளாக தமிழ்நாடு நடைபோட்டு கொண்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்துட்டோம். யாருக்கு அது தெரியல. ஏன்னா தமிழக மக்கள் குடிகாரர்கள் ஆயிட்டதுனால இவங்களுக்கு சிந்திக்கும் ஆற்றல் கிடையாது. நாட்டில என்ன நடக்குதுங்கிறது தெரியாது. அதனால இது பற்றின எந்த ஒரு புரிதலும் இல்லாம இதுவரைக்கும் இருந்துட்டாங்க. இனிமேலாவது புரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவ நம்ம குடுத்துருக்குறோம். வாங்க அந்த பழமொழியினுடைய உண்மையான அர்த்தம் என்னன்ட்டு இப்போ பார்த்துருவோம். அதாவது வெளியிலிருந்து ஒருத்தன் எதிரி வந்தான்னா நம்ம விழுந்து போயிருவோம். அதனால நமக்குள்ளேயே இருக்கிற ஒருத்தன் எதிரி மாரி மக்கள் மத்தியில காமிச்சுட்டோன்னு வைங்க. அதாவது ஊர் ஒண்ணா இருக்கிற ஊர 2ஆ பிளவுபடுத்திடுறது நம்மளே. பிளவுபடுத்திட்டோம்னா, காலங்காலத்துக்கு வேற ஒருத்தன் உள்ள குறுக்க வர முடியாத அளவு நம்ம தொடர்ந்து நம்முடைய வேலைய காமிச்சிட்டுருக்கலாம். என்னத்த கொள்ளையடிக்கிறது தான். நாட்ட கொள்ளையடிக்கிறத தவிர வேற என்ன இருக்குது? ஊர ஏமாத்தி பிழைக்கிறது. இதுபோல. பெரும் தலைவர்களும் இந்த வேலைய தான் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு பலத்த ஆதாரத்தோட இப்போ நம்ம இந்த வீடியோல விளக்கமா பார்த்துருவோம். முதல்ல புரட்சித் தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரனையும், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனையும் எடுத்துக்குவோம். இவங்க 2 பேருமே ஆரம்ப காலகட்டத்தில ஒண்ணா நடிச்சிருக்கிறாங்க. ஒரே ஒரு படம் கூண்டு கிளின்ட்டு. அப்பவே இவர்களுக்கு தோணுது, நம்ம 2 பேரும் ஒண்ணா நடிச்சோம்னா ஒரு 100 பேர் படம் பார்ப்பாங்க. அதோட போயிருவாங்க. ஆனா, நம்ம எதிரிகள் மாதிரி பாவிச்சு ஒரு பாவனை செய்துட்டோம்னா ஊர் 2 பட்டுரும். நான் நடிக்கிற படத்த ஒரு சாரார் அதிகமா ஓட்டு நெறைய பார்ப்பாங்க. அதேபோல நீ நடிக்கிற படத்த உன்னுடைய சார்பா நெறைய தடவ பார்ப்பாங்க. மக்களுக்கு நம்ம நம்ப வைக்கணும். நம்ம உண்மையிலுமே எதிரிகள் அப்படிங்கிறதுனால, நீ காங்கிரஸ்ல இரு, நான் டிஎம்கேல இருக்கிறேன். அப்படிங்கிற மாரி 2 நடிகர்களும், இந்த பெரிய நடிகர்கள் பேசி வைத்துக்கொண்டு தான் தமிழக மக்களை ஏமாற்றியிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. 2 பேரும் இறந்துட்டாங்க. இருந்தாலும் இந்த ஆவிகளோட பேசுற ரவிச்சந்திரன கூப்பிட்டு கேட்டா, எம்ஜிஆர், சிவாஜி 2 பேருமே உண்மைய சொல்லிருவாங்க. இந்த ஃபார்முலாவ தெரிஞ்சு கொண்ட கே. பாலச்சந்தர் அந்த சிங்கப்பூர்ல பாலச்சந்தருடைய படம் எடுக்கும் பொழுது, கமலஹாசனையும், ரஜினிகாந்தையும் இதே கருத்த சொல்லி, புத்திமதி சொல்லி, நீங்க 2 பேரும் இனிமேல் தனித்தனியா நடிச்சா ஊரு 2 பட்டு போயிரும். உனக்கு ஒரு ரசிகர் கூட்டம், உனக்கு ஒரு ரசிகர் கூட்டம். தனித்தனி ரசிகர்கள் கூட்டத்தினால நம்முடைய நார்மலா 50 நாள் ஓடக்கூடிய படங்கள் 100 நாள் ஓட்டிருவாங்க போட்டி போட்டு. அப்படிங்கிற அந்த கருத்தியல் இப்ப 2 பேருமே உயிரோட இருக்கிறாங்க. மனசாட்சிய தொட்டு சொல்லி இவங்ககிட்ட கேட்டு பாருங்க. இல்லைன்னு அவங்க மறுக்கவே முடியாது. இது அப்பட்டமான உண்மை. உயிரோட தான 2 பேர் இருக்காங்க கேட்டுறலாம். அதேபோல ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு போட்டு அடுத்த ஜெனரேஷன்ல விஜய், அஜித். அவங்க 2 பேரும் வெளியில ரசிகர்களுக்காகத்தான் அவர்கள் பகைவர் மாரி, எதிரிகள் மாரி காமிச்சுக்கிறது. இதில இடையில இந்த தமிழ தூக்கி பிடிக்கிறேன்னு போட்டு பைத்தியக்கார பயலுக இருக்கிறானுங்க. அவனுங்க என்ன பண்ணுவானுங்க, 30 லட்சம் ஆண்டுகள், 40 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால கருவிகள வச்சுக்கிட்டு குத்த வச்சு உட்காந்துட்டு தமிழன் இங்க இருந்தான்ட்டு கதை அளந்துட்டு இருப்பானுங்க. அப்ப என்ன அறிவு இருந்ததோ, அதே தான் 2025 இப்போ ஜனவரி மாதம். இப்பவும் அதே அறிவோட தான் இருக்கிறதுனால, இவர்களுக்கெல்லாம் வசதியா போயிடுது. தமிழன் ஒரு ஏமாளி, கூமுட்டை அப்படிங்கிறதுனால எளிதா ஏமாத்தி நம்ம ஊர பிளவுபடுத்தி நம்ம குளிர் காய்ஞ்சிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில இருந்திருக்காங்க. அரசியல் களத்தில பார்த்தீங்கன்னா, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம். வேறு எந்த கட்சியும் உள்ளே வர்றதுக்கு இல்லாம 2 பேரும் மாறி மாறி ஆட்சி கடந்த 40, 50 வருடமா ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இது கண்கூடான உண்மை இல்லையா? அதே போல தான் ரஜினி, கமல் இருக்கும்பொழுது வேறு யாரும் உள்ளே வர முடியல நடிகர்கள். அதே போல தான் விஜய், அஜித். அவங்க 2 பேருக்கு இடையிலான ஒரு ஊர 2 படுத்தி அவர்கள் தங்களுடைய படங்கள ஓட வைத்து கொண்டார்கள். இது சைக்காலஜிக்கலா மக்கள எதிரிகளாக்கிரணும். 2 பிரிவு உண்டாக்கிட்டோம்னா, அந்த 2 பிரிவுகள் மோதிக்கொள்வது நமக்கு சாதகமா நல்ல பலன கொடுக்கக்கூடியதா அமைஞ்சிரும். அதே மாரி தான் இன்றைக்கி பல அரசியல் கட்சிகள் ஜாதியினுடைய பெயரை வச்சுட்டு
இதெல்லாம் வந்து சூ சூட்சுமமான ஒரு பித்தலாட்ட வேலை இது. இது மக்களுக்கு புரியல பாவம். ஏன்னா 30,00,000 ஆண்டுகளா வாழ்ந்துட்டுருக்கிற தமிழனுக்கு என்ன மண்ணாங்கட்டி அறிவு இருக்கும்? அப்புறமாப்புல நம்ம ஏடிஎம்கே, டிஎம்கே 2 மாறி மாறி ஆட்சி செஞ்ச மாரி இனிமேலும் இருக்கணும்னா வேறு எவனையும் உள்ளே நுழைய விடக்கூடாது. அதுக்கு வந்து ஏடிஎம்கேல இப்போ ஒரு ஆளும் இல்லை பாப்புலரான ஆள். இங்கே வந்து டிஎம்கேல உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறதுனால அதுக்கு பவர்ஃபுல்லாக அதே ஏஜில் அல்லது அதே பாப்புலாரிட்டியில் ஒரு ஃபிகர் தேவைப்படுது. அப்போ இவங்க 2 பேர் கலந்து ஆலோசித்து கமல், ரஜினி எப்படி நண்பர்களோ அது போலத்தான் இவங்க 2 பேர் நண்பர்கள் தான். அரசியலுக்காக இப்போ வேஷம் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதையும் கூட 2 பேர் உயிரோடு தான் இருக்கிறாங்க. கூப்பிட்டு கேட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உலக மகா நடிப்புடா சாமி அப்படின்ட்டு சொன்ன மாதிரி இப்போ உதயநிதி ஸ்டாலின், நடிகர் விஜய், இப்போ இனி அடுத்த ஜெனரேஷனில் இவங்க 2 பேர் மாறி மாறி ஆட்சி செஞ்சிட்ருக்க போகிறாங்க. தமிழ்நாடு மக்கள் வந்து எப்பவும் போல் குடிச்சு போட்டு மல்லாந்து படுத்துக்கிட்டு ஜே ஜே அப்படின்ட்டு வாழ்க வேல்வேல் வெற்றிவேல்ன்ட்டு திரிய போகிறானுங்க. அப்புறம் என்ன சாட்டையில் அடிச்சுக்கிற கிறுக்கு பயலுக, பிரபாகரன் என் உயிர் மூச்சுன்னு சொல்கிற பைத்தியகார பயலுக, இன்னும் ஜாதி சங்கங்களை வச்சுக்கிட்டு அடிமட்டங்களுக்காக நான் பாடுபடுறேன்னு சொல்கிற பைத்தியகார பயலுக, இப்படி ஏகப்பட்ட கூமுட்டைக தமிழ்நாட்டில் இருக்கிறானுங்க. இவனுங்களுக்கு அங்கங்கே கொஞ்சம் எலும்பு துண்டை பிச்சு போட்டுட்டு இவங்க 2 பேரும் தொடர்ந்து எம்ஜிஆர், கருணாநிதி மாதிரி இருக்க போகிறாங்க. ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு மட்டும் கொண்டாட்டம் இல்லை, இதில் கலந்துக்கிறவங்களுக்கு மட்டும் கொண்டாட்டம் இல்லை. என்னை போன்று இந்த மக்களின் அறியாமையை பார்த்து, நகைப்புக்குரிய அறியாமையை பார்த்து ரசிப்பதில் எனக்கு கூட கொண்டாட்டம் தான். இது போன்ற மக்களினுடைய கேனத்தனமான விஷயங்களை பற்றி மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். அதில் இன்னும் விளக்கமாக சொல்கிறேன். இது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, சந்திப்போம்.